ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஏன்னா ரொம்ப நாளாக விஷ்லிஸ்ட்டில் இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்துருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். எப்பயுமே கோயிலுக்கு போகணும் அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்தளவுக்கு ஒரு மோட்டிவேஷனே இருக்காது. பட் இன்றைக்கி என்னமோ கோயிலுக்கு போகணும், போயே ஆகணும் அப்படின்னு கிளம்புற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒருவேளை இதுதான் மெச்சூரிட்டி ஆகிற அளவுக்குலாம் தோணுது. பிகாஸ் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லி நானும் அம்மாவும் கிளம்பி நான் கோவிலுக்கு வெளியிலேயே வண்டியிலேயே நின்றுட்டு இருந்த காலம்லாம் இருக்குது. அம்மா கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வர வரைக்கும். பட் இன்றைக்கி ரொம்ப எக்ஸைட்டடாக கோவில் போகணுன்னு சொல்லிட்டு கிளம்புனோம். நாங்கள் போன ரூட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் அந்த வழியில் நாங்கள் போனதே இல்லை. ஏதோ நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு போகிற அளவுக்கு இருந்துச்சு. இந்த மாதிரி மேலே தலைக்கு மேலே ட்ரெயின் ஓட்டுறதெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை. ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இந்த ட்ராவல் இருந்துச்சு எங்களுக்கு. இந்த ஊருக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆக போகுது. ஆனால் பிஜி ஆஃபீஸ்னே போயிடுச்சு. அப்படி வெளியே போனாலும் பக்கத்தில் இருக்க ஹோட்டல், அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்க கோவில், ஃபுட் ஸ்ட்ரீட் இங்கே தான் போயிருக்கோம். பெருசாக தூரமாக எங்கேயுமே போனது கிடையாது. இதுதான் தூரமாக போகிற ஃபஸ்ட்டு ட்ரிப் எங்களுக்கு. இந்த கத்திப்பாரா பிரிட்ஜெலாம் பார்க்கும்போது இது படத்தில் தானே பார்த்துருக்கோம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த ட்ராவல், எங்களுக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. கிளைமேட்டுமே ரொம்ப வெயில் இல்லாமல் நார்மலாக சட்டிலாக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு போயிட்டு வரதுக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்தது. அங்கே போயிட்டு ரொம்ப கூட்டமாக இருந்தது. லைனில் தான் ரொம்ப நேரம் நின்றுட்டுருந்தோம். வெளியில் இருந்த கடையிலலாம் விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். லைஃப்பில் நெக்ஸ்ட்டு என்னன்னே தெரியாமல் இருந்த டைமில் நான் போய் நின்ன இடம் வந்து மருதமலை முருகர் கோவில். நானாக போகலை, பட் என்னோடய சிச்சுவேஷன் அங்கே போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ நான் போய் நின்ன இடம் மருதமலை முருகர் கோவில். அங்கேருந்து ஒரு ஹோப் எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா முருகர்கிட்ட சொன்னால் அது சரியாகலாங்கிறது செகண்டரி, பட் நம்ம மனசு நிம்மதியாகும் அப்படின்றதுக்காக நான் வந்து நம்ப ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த விஷயம். நானும் ரெகுலராக கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி அந்த மாதிரி பர்சன் கிடையாது. பட் எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா நான் போயிடுவேன். நான் முருகர்கிட்ட போய் நின்னேன் அப்படின்னா எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நம்புகிற அளவுக்கு எனக்கு ஒரு ஹோப் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் ட்ரஸ்டபுளாக இருக்கீங்க அப்படின்னா அது எந்த மாதிரி விஷயம்ன்ற எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த கண்ணாடி வளையலெல்லாம் நம்ம டெய்லி போடுவோமான்னு கேட்டால் கிடையாது. பட் அதை பார்த்தா வாங்கணுன்ற ஆசை மட்டும் இருக்கும். பிகாஸ் we are கேர்ள்ஸில். ஸோ கண்ணாடி வளையல் வாங்கலான்னு போனோம். எனக்கு செட் ஆகலை, அனுக்கு மட்டும் செட் ஆச்சு. அனுக்கு வாங்கிட்டு சாமிக்கு கொஞ்சம் பூ மட்டும் வெளியில் வாங்கிக்கிட்டோம். ஒரு 1/2 hour to 45 minutes நாங்கள் பொது தரிசனத்தில் தான் லைனில் நின்றுட்டுருந்தோம். கொஞ்சம் நேரத்தில் மழை தூர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் பிஜிக்கு போய் சேர முடியாதுன்னு சொல்லிட்டு சிறப்பு தரிசனத்தில் 50 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். அதுலேயுமே அவ்வளோ கூட்டம் கம்மியாலாம் இல்லை, கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. நாங்கள் போய் சாமி பார்க்குறதுக்கு ஒரு 45 minutes கிட்ட ஆகிடுச்சு. பட் என்ன, மழை இல்லாமல் நாங்கள் உள்ளே போனோம். ரொம்ப க்யூ பெருசாக தான் இருந்துச்சு. நாங்கள் உள்ளே போனதவே மழை ரொம்பவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் ரொம்ப திருப்தியாக சாமி பார்த்துட்டு பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு தான் வந்தோம். அவ்வளோ கூட்டம் இருந்துமே அந்தளவுக்கு சஃபோகேட்டிங்காக இல்லை. பிகாஸ் ஒரு பெரிய ஃபேன் இருந்துச்சு. அண்ட் தென் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எப்படி இவ்வளோ பெரிய கோவில், இவ்வளோ பேர் வந்து போகிற கோவில் இவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியும்னு தெரில. பட் ரொம்பவே க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு மழை பெய்யுதுன்னு. வரும்போது மழை வரதுக்கான அறிகுறியே இல்லை, பட் போகிறப்ப பயங்கரமாகவே மழை பிடிச்சிருச்சு. அண்ட் கோவிலுக்குள்ளே அந்த கோவிலோட மினியேச்சர் ஒன்று வச்சுருந்தாங்க. அது லிட்ரலி ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வடபழனி வரதுக்கு முன்னாடி சரி வடபழனியோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். நிஜமாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக சர்ச் பண்ணி படித்து பாருங்கள். அதில் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு முருகர் பக்தர் ஒருத்தர், அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ முருகரை நம்பி அவர் உடம்பு சரியாயிருக்கு. அதுக்கு அவரோட நாக்கையே வந்துட்டு காணிக்கையாக கொடுத்துருக்காரு பழனி முருகருக்கு.
பழனியிலேருந்து அவர் திரும்ப சென்னை வரும்போது அங்கேருந்து வாங்கிட்டு வந்த ஒரு படத்தை வச்சு அவர் பூஜை பண்ணி ஒரு ஓலையாக இருந்த கோவிலை தான் வந்து இப்போ நம்ம வடபழனியாக பிரம்மாண்டமாக கும்பிட்டுட்ருக்கோம். இது நான் சும்மா ப்ரீஃபாக சொல்கிறேன், பட் நீங்கள் டைம் இருக்கும்போது நல்லா சர்ச் பண்ணி படித்து பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நாங்கள் வெளிச்சத்தில் பார்த்ததை விட இருட்டினதுக்கப்புறம் இன்னுமே அழகாக இருந்தது. அந்த லைட்டிங்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கோவில் பார்க்குறதுக்கு கிளம்பவே மனசு வரல, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்மக்கிட்ட இப்போ 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தோஸ் 100 பியூட்டிஃபுல் சோல்ஸ். நான் எனக்கு தோன்ற விஷயத்த உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, என்ன சேஞ்ச் பண்ணிக்கணுன்னாலும் நீங்கள் ப்ளீஸ் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சூன் இன்னொரு லாங் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். எல்லாருக்கும் பாய்.